1951ஆம் ஆண்டு லான்செட் எனப்படும் ஆங்கில பத்திரிகையில் 1927க்கும் 1948க்குமான காலகட்டத்தில் நார்வே நாட்டில் ஸ்ட்ரோக் மற்றும் சர்க்குலேட்டரி டிசீசஸ் ஆகியவற்றால் ஏற்பட்ட இறப்புகளை பற்றிய அறிக்கையை டாக்டர் ஸ்ட்ராங் என்பவர் வெளியிட்டார். 1927ஆம் ஆண்டு முதற்கொண்டு இறப்பு விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வந்தது. 1939, 1940, 1941, 1942, 1943, 1944 ஆகிய ஆண்டுகளில் ஸ்ட்ரோக் மற்றும் சர்க்குலேட்டரி டிசீசஸ்களில் ஏற்பட்ட இறப்பு விகிதம் நார்வே நாட்டில் குறைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 1939க்கும் 1944க்குமான காலங்களில் அடால்ஃப் ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மானிய படையினர் ஹாலந்து, பெல்ஜியம் நாடுகளை வெற்றி கண்ட பின்னர் டென்மார்க் மற்றும் நார்வே ஆகிய நாடுகளை ஆக்கிரமித்து தங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். அசைவ உணவுக்காக நார்வே நாட்டின் அனைத்து லைஃப் ஸ்டாக் எனப்படும் ஆடு, மாடு, பன்றி, கோழி மற்றும் டெய்ரி ஆகிய அனைத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர். எனவே நார்வே நாட்டு மக்கள் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஆனால் 1945இல் அடால்ஃப் ஹிட்லர் இறந்துவிட்ட பின்னர் ஜெர்மானிய படையினர் நார்வேயை விட்டு வெளியேறினர். 1946, 1947, 1948 ஆண்டுகளில் மீண்டும் நார்வே நாட்டில் ஸ்ட்ரோக் மற்றும் சர்க்குலேட்டரி டிசீசஸ் எண்ணிக்கை உயர்ந்தது, இறப்பு விகிதமும் உயர்ந்தது. 1939க்கும் 1945க்கும் இடைப்பட்ட காலத்தில் நார்வே நாட்டு மக்களுக்கு அசைவ உணவு கிடைக்காத காரணத்தால் அவர்களின் இறப்பு விகிதம் குறைந்து காணப்பட்டது. ஜெர்மானிய படையினர் வெளியேறிய பின்னர் மீண்டும் நார்வே நாட்டு மக்கள் அசைவ உணவுகளை உண்ண ஆரம்பித்தனர். எனவே நார்வே நாட்டு மக்களிடம் ஸ்ட்ரோக் மற்றும் சர்க்குலேட்டரி டிசீசஸ் உயர்ந்து இறப்பு விகிதமும் உயர்ந்தது. 1939க்கும் 1945க்குமான காலகட்டத்தில் நார்வே மக்களின் இறப்பு விகிதம் குறைந்ததற்கு ஜெர்மானிய படையினரின் ஆக்கிரமிப்பும் அவர்களின் அசைவ உணவுகள் முழுவதையும் கைப்பற்றியதுமே காரணம். எனவே கேட்கிறார், 90 வயதாகும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கால்வெல் எஸ்ஸெல்ஸ்டீன், were Germans great public health educators during World War II under Adolf Hitler. இதிலுள்ள ஆதாரபூர்வமான, அறிவியல் பூர்வமான வரலாற்று உண்மையை உணர்ந்து நமது இதயத்தை காப்பது நமது கடமையல்லவா?